ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னோடய சின்ன ரொட்டீன் ஒன்று பார்க்கலாமா? காலையில் எந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இந்த வேலைலாம் பார்க்கணுன்னு ஒரு பிளானே பண்ணவே இல்லை. திடீர்னு எந்திரிச்சதும் சும்மா பெட்ஷீட் அண்ட் தலைவணி வரலாம் அலசலாம் அப்படின்ட்டு எடுக்க போனேன்னா, அப்போ அதை எடுக்கச்சில்ல ஃபேனில் உள்ள தூசியெல்லாம் தட்டி விட்டால் பெட்ஷீட்டோட போயிருமே அப்படின்ட்டு தட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே தொட்டு தொட்டு ஒவ்வொரு பக்கமாக என்னோடய க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த க்ளீன் பண்ணுறது என்னமோ கஷ்டமான வேலை தான். அதை யோசிக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மின்னல் வேகத்தில் எல்லாமே கடகடன்னு முடிச்சிடலாம். இந்த சுத்தம் பண்ணது குத்தமா அப்படிங்கிற மாதிரி டிவிக்கு பின்னாடி ஒய்ஃபையோட போர்டு இருந்திருக்கு. நான் கவனிக்காமல் பின்னாடி தூசியாக இருக்குமேன்னு தட்டினேன்னா அது கீழே விழுந்து ஒரு கொம்பு உடஞ்சி போச்சு. கொம்பு உடஞ்சி ஒரு வயரும் வந்து பிடுங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் வேலையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கலட்டி மறுநாள் தான் உட்காந்து மாட்டிகிட்டு இருந்தேன். எப்படியோ மாட்டி வச்சுட்டேன். அந்த கொம்பு மட்டும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா மாட்டிக்கிச்சு. நான் அந்த மாதிரி தான் அடிக்கடி ஏதாவது நடுக்கத்தில் வேலை பார்க்க அப்படின்ட்டு எதையாவது கீழே தள்ளி விட்ருவேன். இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே நான் போய் ஆஜராகிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு செலவு வச்சிட்டோமோ அப்படிலாம் ஒரு பயத்துலேயே இருப்பேன். உடனே ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி தூசி தட்டுச்சில் ஒய்ஃபை ஸ்டாண்டை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு. அவங்க உடனே பயந்து போய் டிவிக்கு எதுவும் ஆகலையேன்னு இஎம்ஐ கூட முடியலம்மா அப்படின்னாங்க. இல்லை டிவிக்கெலாம் ஒன்றும் ஆகலை, ஒய்ஃபை ஸ்டாண்டு தான் பிரச்சனை அப்படின்ட்டு அது என்னமோ நல்ல வேலைக்கு என்னை காப்பாற்றி விட்டுச்சு. நானே மாட்டியும் வச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 2 கிலோ பச்சரிசி ரேஷனில் வாங்கி கொடுத்துருந்தாங்களா, அதை அலசி காய வச்சா திரிக்கலாம் அப்படின்ட்டு காய வைக்கிறதுக்கு மாடிக்கு போயிருந்தேன். சரியான காற்று, வெயில் பயங்கரமாக இருக்குது. மே மாதம் கூட இந்த அளவுக்கு வெயில் அடிக்கல. இப்போ தான் கொளுத்துது. பிரணவிக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு வீடு மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இந்த டீப் க்ளீன் பண்ணி வீடு போட்டு விட்டோம் அப்படின்னா வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக ப்ரைட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம லைட்லாம் போடும்போது அதை பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூத்துங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு தான் அப்படி இருக்கும். அப்புறம் பழைய குருடி கதவை திறஞ்சலி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும். வீடெலாம் போட்டு விட்டுட்டு பிரணவி ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த கேப்பில் பெட்ஷீட்டு தலைவாணியோட கால் மீதி அலசிடலான்னு ஒரு எண்ணத்தோடு உள்ளே போயிட்டேன். கடைசியில் நான் உள்ளே போய் உட்காந்துருக்கிறதா அப்படியே மேடம் மேய்ச்சி ஒரே அழுக. நான் தூக்க போகலை. அவளே வந்து நீ வரமாட்ட நானே வரேன்னு சொல்லி பெட்டை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டு, ஒரு பொறுப்பான பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒத்தியில் கஷ்டப்படலாமா? அதான் ஏம்மா நீ ஒத்தியில் கஷ்டப்படுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு பிரணவி இறங்கி வந்துட்டா. தண்ணியை பார்த்தாச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாது. அவளாட்டிக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. இப்போ தான் சளி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவா போல். ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தனியாக இருந்தாலே இந்த ஒரு பிரச்சனை உண்டு. நம்ம என்ன வேலை பார்த்தாலுமே அவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனி டைம் யாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் துணி அலசும் போது குளிக்கும் போதெல்லாம் அவளை என் கூட வச்சுட்டே தான் பார்ப்பேன். அவளும் ஸ்டூலை பறக்கி போட்டு அங்கே உட்கார இங்கே உட்காருன்னு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே தான் கிடந்தா. அப்புறம் ஒரு வழியாக நான் துணியெல்லாம் அலசி முடிச்சுட்டு அவளையும் குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டேன். தூங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கும்போது பாவம் போல் மூஞ்சி வச்சு தூங்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இப்படி தானே இருப்பாங்க. அவளை தூங்க வச்சுட்டு போத்திக்க ஒன்றும் கழுவாமல் இருந்துச்சா அதையும் ஒன்று கழுவி விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்து மதியம் லஞ்சை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணி ஒயிட் எக் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கிரேவிக்கு எல்லாம் வதக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கெலாம் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பேசாமல் ஃபேனுக்கு அடியில் போய் உட்காரணுன்னு தான் எதிர்பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ண போய் குளிச்சுட்டு சமைக்க வேண்டிய நிலமை வந்துருச்சா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதுவும் மதியம் அடிக்கிற வெயிலில் வைக்கக்குள்ளே இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேங்காய் பால் சாதத்தோன்னு குக்கரில் வச்சுட்டேன். எக் கிரேவி வந்து குக்கரில் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட ஒரு குக்கர் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் கடாயிலே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் மேரேஜுக்கு அப்புறம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிச்சன் பக்கமே போகலை. ஆஃப்டர் மேரேஜ் நல்லா சமைக்க நல்லா வெரைட்டியாக பண்ணுறேன், டேஸ்ட்டாகவும் பண்ணுறேன். ஆனால் இந்த டைமில் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா எங்கள் அம்மா என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணச்சில்ல அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு எனக்கு தோணும். நம்ம வந்து இப்போல்லாம் வந்து மொபைல் பார்த்து இந்த மாதிரி கற்றுக்கிறோம் பண்ணுறோம். பட் அவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரியான குழம்பு சாப்பாடு இந்த மாதிரி தானே சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணும்போது எனக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு பார்க்கணுன்னு ஆசை. பட் நம்ம இப்படிலாம் ஆசைப்படுறோம் இல்லையா, யாருக்கு பண்ணி கொடுத்தாலுமே அவங்க வாயிலேருந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு வார்த்தைகள் வரவே வராது. அது வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி. இதே நல்லா இல்லைன்னா மட்டும் நல்லா 8 ஊருக்கு கேட்குற மாதிரி நல்லா இல்லை, இது என்ன சோறு, இது என்ன குழம்பு, வேறு மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தானே சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.
தேங்காய் பால் சாதம் கிரேவி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பிரணவி தூங்கிட்டு தான் இருந்தாலும் துணியை போய் காய போட்டு வந்துடலான்ட்டு காய போட போனேன். அடிக்கிற காற்றுக்கு துணி எங்கேயும் பிச்சுக்கிட்டு போய் கிடக்காம இருந்தால் சரின்னு போட்டு வந்துட்டேன். முருங்கையில இட்லி பொடி பண்ணலாம் அப்படின்ட்டு அலசி வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலான்ட்டு கொஞ்சம் வெயிலெலாம் மறைஞ்சதுக்கப்புறமேட்டி காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே காய வச்சிட்டேன். அப்புறம் மதியம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உளுந்து ஊற வச்சுருந்தேன் உளுந்து வடைக்காக. சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட் டைம் உளுந்து வடை போட போகிறேன். எனக்கு என்னவோ தெரில, இந்த வடை போடுற ஐட்டம்லாம் கொஞ்சம் பயம். ஏன்னா அந்த உளுந்த வடைலாம் எண்ணெய் குடிக்காமல் வரணும், மொறு மொறுன்னு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இவ்வளோ நாள் போட்டதே இல்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். கிரைண்டரில் 2 ஆளுக்கு அரைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை வேற கழுவிக்கிட்டு யாவா இருக்க அப்படின்ட்டு மிக்சியில் தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்து அப்படி என்னத்தை எட்டி பார்க்காலும் தெரியல, எக்கி எக்கி எட்டி பார்க்க. அவளுக்கு எட்லின்னு என் கால் மேலே ஏறி நின்று வேற எட்டி பார்ப்பா. பாதி மாவில் கார வடைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவில் மட்டும் பிரணவிக்காக நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். என்னதான் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டாலுமே இந்த எண்ணெயை பார்க்கும்போது மட்டும் பயம் எங்கே இருந்தால் வருமோ தெரில வந்துடும். எனக்கு அந்த உளுந்து வடை உள்ளே போடுறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம். வடை நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே வந்துருந்துச்சு. நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் நல்லா வந்துருந்துச்சு. இனிப்பு உளுந்து வடையுமே சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போல் டீ போட்டுட்டு கொஞ்சோண்டு வடை போட்டு சட்னி அரைக்கலனா எப்படி அப்படின்னு சட்னியை அரைச்சி எங்களோட ஸ்நாக்ஸ் டைம் சொல்கிறத விட டின்னரையே முடிச்சாச்சு. இந்த லாங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதை பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்